26 திருமுறை ஆசிரியர்களும் எழுதினார்களும் கூட அந்த 26 பேரையும் உண்மையிலேயே அவர்களை எழுதச் செய்யக்கூடிய ஒரு மூலமாக இருந்தது யார் என்று சொன்னால் இறைவன் தான் இருந்திருக்கின்றார். அதைத்தான் நமக்கு எலும்பையங்கோட்ட ஒரு பதிகத்தில் நமக்கு திருஞான சம்பந்தர் பெருமான் அந்த பதிகம் முழுக்க சொல்கிறார். எனதுரை தனதுரையாக நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் இது நான் சொல்கிறதில்ல. எப்படி இந்த ஒளி வாங்கி நான் சொல்லக்கூடியது கொஞ்சம் ஒளியை பெருக்கி உங்களுக்கு தருகின்றதோ அது மாதிரி இந்த ஒளி வாங்கி இதை போன்றதான் நான் என்ன செஞ்சுக்கிறேன், இறைவன் கொடுக்கக்கூடிய அந்த செய்தியை உங்களுக்கு வழங்குகிறேன் என்று சொல்லுகின்றார். அப்படி 12 திருமுறைகளும் இறைவனாலேயே அருளி செய்யப்பட்ட ஒரு பெருமைக்குரியன என்று சொன்னாலும் 8ஆம் திருமுறைக்கு ஒரு சிறப்பு இருக்கின்றது. இந்த ஆண்டு எப்படி 8ஆம் ஆண்டு இருக்கின்றதோ அதுபோல் 8க்கு ஒரு சிறப்பு இருக்கின்றது. ஏன்னா நமக்கு என் திசையில் இருக்கக்கூடிய காவலர்களை சொல்லுகின்றோம், 8 பைரவர்களை சொல்லுகின்றோம். இப்படி 8 என்பது பல்வேறு வகையிலே சிறப்பு வாய்ந்தது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய வகையிலே இந்த 8ஆம் திருமுறையும் ஒரு சிறப்பு வாய்ந்தது. அந்த 8ஆம் திருமுறையினுடைய சிறப்பு என்ன என்று சொன்னால், இறைவன் தன்னுடைய கைப்பட எழுதி வைத்து கொண்ட பெருமைக்குரியது. ஏன் இறைவன் தன்னுடைய கைப்பட எழுதி வைத்து கொண்டார் என்று சொன்னால், கடையூழி காலத்தை தனித்தனிமை போக்குவதற்கு. அதாவது நம்முடைய சித்தாந்த அடிப்படையில் இந்த உலகமெல்லாம் ஒரு காலத்தில் போய் ஒரு பக்கம் ஒடுங்கியிருக்கும், அந்த அண்டங்களெல்லாம் சேர்ந்து இன்னொரு பக்கம் ஒடுங்கும், எல்லாம் போய் சிவத்திலே ஒடுங்கி நிற்கும். அப்படி ஒடுங்கி நிற்கின்ற போது இந்த அண்டங்களெல்லாம் இருக்காது, அதெல்லாம் ஒடுக்கத்தில் இருக்கும், சிவபெருமான் மட்டும்தான் அங்கே இருப்பார். அப்போ அந்த சிவபெருமானுக்கு ஒரு தனிமையை போக்குவதற்கு ஒரு நூல் தேவைப்பட்டது. இப்போ நாம் எல்லாம் பேருந்தில் போகிறோம் அப்படின்னு சொன்னோம்னா, இப்போ நம்ம கையில் நூலுக்கு பதிலாக நாம் என்ன எடுத்துக்கிறோம், அலைபேசி கையில் எடுத்துக்கிறோம். அதில் ஏதாவது ஒன்று நாம் பார்த்துட்டே போயிட்டுருக்கிறோம், நமக்கு நேரம் போயிடுது. பழைய காலத்தில் நூல்களை எடுத்து செல்வார்கள், ஒரு நாவலையோ ஒரு கதையோ அல்லது இலக்கியத்தையோ கட்டுரைகளையோ எடுத்து செல்வார்கள். அந்த பேருந்து பயணம் முடிகிற வரைக்கும் நாம் அதை படிப்போம், நமக்கு அந்த பொழுது கழிவது எளிமையாக முடியும். அது மாதிரி இறைவன் நினைச்சார், இந்த ஒடுக்கம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் இன்னும் கொஞ்ச நாள் கழித்து மீண்டும் இந்த உலகத்தை தோற்றுவிக்க வேண்டும். இந்த உலகம் தோற்றுவிக்க வரைக்கும் இருக்கக்கூடிய கால அளவில் நாம் தனியாக இருப்போம், எல்லாமே ஒடுங்கிரு, சக்தியும் கூட ஒடுங்கிடுவாங்க, நாம் தனியாக இருப்போம். தனியாக இருக்கும்போது நம்முடைய தனிமையை போக்கிக் கொள்வதற்கு என்ன பண்ணுறதுன்னு நினச்சாராம். அந்த சமயத்தில் மாணிக்க வாசகருடைய திருவாசகம் அவருக்கு நினைவுக்கு வந்தது. அந்த திருவாசகத்தை அவர் எழுதி கொண்டார். கடையூழி காலத்தை தனித்தமையை போக்குவதற்கு தம் கைப்பட எழுதி வைத்து கொண்ட பெருமை மிக்கது நம்முடைய திருவாசகம். அதையே அவர் கைப்பட எழுதணும் அப்படின்னு சொன்னால், வேறு யாராவது ஒருத்தர் எழுத சொல்கிறான்னு வச்சுக்கோங்க, நாம் எப்படி எழுத்து வேறுபாடு வருகின்றதோ அது மாதிரி யாராவது எழுதுனாங்கன்னா அந்த எழுதுகின்ற போது அந்த எழுத்து ஒரு சில சமயத்தில் நமக்கு தெரியாமல் போயிடும். தெரியாமல் போச்சுன்னா பழையபடி அவர் கூப்பிட்டு கேட்கலாம். ஆனால் அவரே இல்லாத போது எல்லாம் ஒடுங்கி இருக்கின்ற போது ஆற போய் கேட்குறது அப்படிங்கிறதுக்காக அவர் தம்முடைய கைப்பட எழுதி வைத்து கொண்ட பெருமை மிக்கது இந்த திருவாசகம். இந்த திருவாசகத்தில் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கக்கூடிய பாடல்கள் ஒவ்வொரு பாடலுமே சிறப்பு வாய்ந்தது தான். அது முதல் சிவபுராணத்தில் தொடங்கி அச்சுவப்பதிகம் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா பதிகங்களும் பாடல்களும் சிறப்புடையதாக அமைந்திருக்கின்றன. இருந்தாலும் கூட அந்த பாடல்களுடைய சிறப்பை நமக்கு பெரியவர்கள் சொல்லுகின்ற போது இந்த வள்ளல் பெருந்தகை அதை மிகச்சிறப்பான முறையிலே சொல்லுவார். ஒன்று, அதனுடைய புறச்சுவையை நமக்கு ஒரு இடத்துல ஒரு பாட்டில் சொல்கிறார். இந்த திருவாசகத்தினுடைய சிறப்பு என்ன என்று சொன்னால், உலகியலில் நாமெல்லாம் உலகியல் இன்பத்திலேயே திளைத்திருக்கின்றோம், அந்த இன்பத்தில் வச்சு முதல்ல சொல்கிறார். அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், சுவை இன்பத்தோடு பொருத்துகின்றார். வான் கலந்த மாணிக்க வாசக நின் வாசகத்தை யான் கலந்து பாடுங்கால் நற்கருப்பன் சாற்றினிலே தென் கலந்து பால் கலந்து செழுங்கனை தீஞ்சுவை தாம் கலந்து ஊன் கலந்து உயிர் கலந்து உவட்டாமல் இனிப்பது. அது இனிப்பை தரக்கூடியது. கருப்பு பாலை நாம் சாப்பிட்றோம் அப்படின்னு சொன்னால் அது இனிப்பாக இருக்கிறது. அது கூட இத்தனை சுவையும் சேர்ந்து நமக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் இனிப்பாக இருக்கும். அப்போ அந்த கரும்பு பால் மாதிரி இனிப்பாக இருக்கிறது. ஆனால் இனிக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, கரும்பால் நாம் இன்னும் இல்லை, முதல்ல கொடுக்குறாங்க, ஒரு குவளை நாம் சாப்பிட்டுக்கலாம், ரெண்டாவது தடவை கொடுத்தா நமக்கு ரொம்ப பிடிக்குது, இன்னொருக்கா சாப்பிட்லான்னு இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாம், அதையவே கொடுத்துட்டே இருந்தாங்கன்னா நமக்கு தெவிட்டி போயிடும். ஆனால் இந்த திருவாசகம் அப்படி அல்ல, தெவிட்டாதது. எது மாதிரி? இறைவனுடைய இன்பத்தை போல. அதை மாணிக்க வாசகரே ஒரு இடத்துல சொல்கிறார். உலகையில் இருக்கக்கூடிய அந்த தேன் இருக்கின்றது, அந்த தேன் தெவிட்டி போய்விடும். மலரில் இருந்து கிடைக்கக்கூடிய தேன் தெவிட்டி விடும். ஆனால் இறைவனுடைய இன்பம் தெவிட்டாதது. தினைத்துணை உள்ளதோர் பூவினில் தேன் உண்ணாதே நினைத்தோறும் காண்தோறும் பேசுந்தோறும் எப்போதும் அனைத்தெலும்பு உள்நக ஆனந்த தேன் சொரியும் குணைப்படையான் என்று சொல்லி நமக்கு கோத்தும்பி பதிகத்திலே நமக்கு சொல்லுவார். அது மாதிரி மாணிக்க வாசகருடைய இந்த திருவாசகம் இருக்கின்றதே, அதை படிக்க படிக்க சுவை தரும், ஆனால் நமக்கு தெவிட்டாது. ஆனதை ஊன் கலந்து உயிர் கலந்து உவட்டாமல் இனிப்பதுவே. மற்றதெல்லாம் இனிக்கும், இது உவட்டுதல் இல்லாமல் இனிக்கக்கூடிய ஒரு பெருமை மிக்கது.
இந்த திருவாசகத்தை நாம் படிக்கிறோம், இல்லை என்னால் படிக்க முடியாது, அந்த தமிழில் இருக்கக்கூடியது கடினமாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு நம்ம காதில் கேட்குறோம். கேட்டாலே அது நமக்கு ஒரு பெருமையை தரக்கூடியது. கேட்டால் நமக்குன்ட்டு இல்லை, சாதாரண உயிரினங்களுக்கும் கூட பெருமை மிக்கது. மற்ற உயிரினங்கள் இருக்கின்றது, அது கேட்டால் அதுக்கு புண்ணியம். அதை விட நம்ம மாதிரி எப்படி மனிதருக்குள்ளே நல்லவர்கள் கெட்டவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இருக்கின்றாலும் அது மாதிரி தீய பறவைகளும் இருக்கின்றன. அந்த மாதிரி இருக்கக்கூடிய பறவைகளும் கூட அதை கேட்டால் என்னாகும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, அவை தன்னுடைய தீமையான குணங்களை விட்டு விட்டு நன்மையாக மாறிவிடுமா. அந்த மாணிக்க வாசகருடைய வாசகம் எப்படிப்பட்டதுன்னா, மற்றதெல்லாம் வாடி போய்விடும், இது வாடாதது. வாட்டமில்லா மாணிக்க வாசகனின் வாசகத்தை கேட்ட பொழுதே, அது கேட்டாலே போது, நான் பாடணுங்கிறது இல்லை. இப்போ குயில் கிளியெல்லாம் நமக்கு திருஞான சம்பந்தர் சொல்லுகின்ற போது சொல்லுவார், அங்கே இருக்கக்கூடிய பாடல்களை அவர்களெல்லாம் பாடுகின்ற போது குயில்கள் திரும்பி பாடின, கிளிகள் எல்லாம் திரும்பி பாடினேன்னு சொல்லி. இது பாடணும் கூட, திருப்பி பாடணுங்கிறதும் கூட இல்லை, காதில் கேட்டாலே போதும். கேட்ட பொழுது நல்ல பறவை சாதிகள் அல்ல, நல்ல பறவையாக இருக்கிறது குயில் கிளி இந்த மாதிரி இருக்கக்கூடியது கீழ்ப்பறவை சாதிகளும். அதனுடைய தொழிலே என்ன, அது கீழ்மையான சிந்தனைகளை கொண்டு இருக்கக்கூடிய பறவைகள். அப்படிப்பட்ட பறவையாக இருந்தாலும் கூட கேட்ட பொழுதே அங்கிருந்த கீழ்ப்பறவை சாதிகளும் வேட்டமுறும் பொல்லா விலங்குகளும். நல்ல விலங்குகள் இருக்குது, பொல்லா விலங்குகள் இருக்கின்றது. நல்ல விலங்குகள் நமக்கு நன்மை தரக்கூடிய விலங்குகளாக இருக்கும், பொல்லா விலங்குகள் நமக்கு தீமை தரும், எல்லா உயிர்களுக்கும் தீமை தரும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய பொல்லா விலங்குகளுக்கும் என்ன ஆகுமாமா, மெஞ்ஞான நாட்டம் வந்து விடுமா. அந்த மெஞ்ஞான நாட்டம் என்று சொல்லக்கூடியது வந்துவிடக்கூடிய அளவுக்கு இருப்பது நம்முடைய திருவாசகம். கேட்ட பொழுதே அங்கிருந்த கீழ்ப்பறவை சாதிகளும் வேட்டமுறும் பொல்லா விலங்குகளும் மெஞ்ஞான முருவினில் இங்கு நானடைதல் வியப்பொன்றே. அப்போ நாமெல்லாம் மனித பிறவி எடுத்திருக்கின்றோம், அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்கின்ற உன்னதமான பிறவி எடுத்திருக்கிறோம். அப்போ திருவாசகத்தை கேட்டாலே நமக்கு மெஞ்ஞானம் வரும் என்று சொன்னால், திருவாசகத்தை நாம் ஊன்றி ஊன்றி படிக்கின்ற போது எவ்வளவு ஞானம் நமக்கு வரும், அறியாமையிருள் நம்மை விட்டு எப்படி நீங்கும் என்பதை சொல்வதைத்தான் நம்முடைய வள்ளல் பெருந்தகை அவர்கள் அந்த பாடல்களிலே நமக்கு குறிப்பிடுகின்றார்கள். அத்தகைய கேட்டாலும் படித்தாலும் நமக்கு இன்பம் தரக்கூடிய வகையிலே இருப்பது இந்த திருவாசகம். இந்த திருவாசகத்தை இறைவன் எழுதி கொண்டே இருக்கின்றார். திருவாசக தேனை மாதிரி எந்த பக்கம் சாப்பிட்டாலும் நமக்கு இனிப்பாக இருந்தாலும் கூட அதில் அவருக்கு ரொம்ப பிடிச்சமாக இருக்கக்கூடிய பாட்டு இந்த திருவெண்பாவை பாடும். இந்த திருவெண்பாவை பாட்டை அவர் எழுதிட்டே இருக்கும்போது பார்க்குறாரு, எல்லா பாட்டையும் எழுதின விட இந்த திருவெண்பாவை பாட்டில் அவர் திளைத்து போய் விடுகின்றார். திளைத்து போன பின்னால் அவர் என்ன பண்ணுறாரு, அச்சுவபதிகமெல்லாம் எழுதி முடித்த பின்னால் எல்லா பாட்டும் நல்லா இருந்தது, இருந்தாலும் இந்த பாவை பாடிய வாயாலே கோவை பாடி அருளுக என்று சொல்லி அவர் இறைவனே என்ன பண்ணார், நீங்கள் ஒரு அகப்பொருள் சுவையோடு இருக்கக்கூடிய ஒரு நூலையும் படைக்க வேண்டும் என்று சொல்லி அவரை தூண்டுவதற்கு அடிப்படையாக இருந்தது நம்முடைய இந்த திருவெண்பாவை என்று சொல்லக்கூடியவை இறைவனுக்கே ஒரு உகந்தவை என்று சொன்னால் நமக்கு எந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தவை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மார்கழி மாதத்தில் நாம் இந்த பாடல்களை ஓதுகின்றோம். அந்த மார்கழி மாதம் முழுவதும் பெரும்பாலும் நிறைய இடங்களில் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால், இறைவனுக்கு ஐம்பணுவல் என்று சொல்லக்கூடிய பஞ்சபுராணம் ஓதுவார்கள். பாக்கி 11 மாதமும் நமக்கு ஓதுகின்ற போது பாக்கி இருக்கக்கூடிய 50 பதிகங்களில் இருந்து அல்லது 46 பதிகங்களில் இருக்கக்கூடிய பாடலில் ஏதாவது ஒரு பாடலை இறைவனுக்கு 2வது பணுவலாக விண்ணப்பிப்பார்கள். அதாவது பஞ்சபுராணத்தில் 2வதாக திருவாசகத்தை ஓதுகின்ற போது மற்றதை சொல்லுவாங்க. ஆனால் மார்கழி மாதத்தில் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், மார்கழி மாதத்தில் அந்த பஞ்சபுராணம் பாடுகின்ற போது அந்த பஞ்சபுராணத்தில் திருவெண்பாவையை மட்டும் சொல்லுவது என்பது ஒரு சில சைவ மரபாக நிறைய பேர் மேற்கொண்டிருக்கின்றார்கள். அந்த மார்கழி 30 நாளும் அந்த திருவாசகம் ஓதல்னால் அந்த திருவெண்பாவை மட்டும்தான் ஓதுவாங்க. அதிலேயும் பாவை நோன்பு என்கின்ற ஒரு காலம் இருக்கின்றது. அது நாளைக்கு தொடங்குது. ஒவ்வொரு திருவாதிரைக்கும் முன்னால் 10 நாளில் தொடங்கக்கூடியது. அந்த பாவை நோன்பு காலம் என்று சொல்லக்கூடிய காலத்தில் திருவெண்பாவை தவிர பாக்கி எதையுமே ஓத மாட்டார்கள். ஏன்னா இறைவனுக்கு ரொம்ப உகந்தது திருவெண்பாவின்னு அவர் சொல்லிட்டாரு. சொன்ன காரணத்தினால அந்த 10 நாளும் இறைவனுக்கு தேவாரதம், திருவாசகம், திருவிசைப்பா, திருப்பல்லாண்டு, பெரிய புராணம் என்று சொல்லக்கூடிய 5ஐயும் ஓதுகின்ற போது அந்த 5 தனித்தனியாக இருக்கக்கூடிய பாடல்களை ஓதாமல் 5 திருவெண்பாவை பாடல்களை ஓதுவது என்பது ஒரு மரபு. அன்னைக்கு பஞ்சபுராணம் ஓத மாட்டாங்க. பஞ்சபுராணம் ஓதானது மட்டுமல்ல, மற்ற சமயத்திலேயாவது திருமுறைகளை படிப்பார்களா பாடுவார்களா என்று சொன்னால் அப்பொழுதும் பாட மாட்டாங்க. என்ன செய்வாங்கன்னா, இன்னைக்கு அதாவது நாளைக்கு பாவை நோன்பு தொடங்குகின்றது, இன்னைக்கு திருமுறை காப்பிடுதல் என்று சொல்லக்கூடிய வகையில் திருமுறைக்கு காப்பிடுவார்கள். அதை காப்பிட்டு என்ன செய்வாங்க, கடைசியில் முடிக்கும்போது
அந்த பெரிய புராணத்தில் இருக்கக்கூடிய என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்துள்ளமும் உங்கிடம் அன்றுளார் அடியார் அவர் வான்புகள் நின்றதெங்கும் நிலவி உலகலாம் அப்படின்னு சொல்லி அந்த பாடலோட திருமுறைக்கு காப்பிட்டு விடுவார்கள். எப்போ எடுப்பாங்க? திருவாதிரை அந்த பெருமானுடைய திருமஞ்சனம் முடிஞ்ச பின்னால் அந்த பாடல்களை பாடுவார்கள். அதிலேயும் கூட ஒரு வரிசை வைத்திருக்கின்றார்கள். என்ன என்று சொன்னால், சிவபெருமானுக்கு முன்பாக, சிவலிங்க திருமேனிக்கு முன்பாக அவர்கள் அந்த அடுத்த திருமுறையை தொடங்கணும். இந்த இத்தனை நாளாக நாம் திருமுறை காப்பில் இருக்கிறோம். திருமுறை தொடங்குகின்ற போது பன்முறையில் இருக்கக்கூடிய முதல் பாடலை பாடி தொடங்குவார்கள். சிவபெருமானுக்கு முன்னால் இருக்கும்போது திருஞான சம்பந்தருடைய தோடுடைய செவியன் என்று சொல்லக்கூடிய அந்த பாடலை பாடி அந்த ஆண்டு முழுக்க அதையே பாராயணம் செய்வார்கள். முற்றோர்கள் அந்த ஆண்டு முழுக்க முற்றோதல் செய்வார்கள், மாதம் முழுக்க முற்றோதல் செய்வார்கள், இப்படி செய்வார்கள். அந்த மாதிரி இருக்கக்கூடிய அடிப்படையில் அந்த திருவாசகத்தை அவர்கள் அந்த காப்பிட்டு தொடங்குவார். காப்பிட்ட பின்னால் அந்த பன்மதையோடு சிவலிங்கத்துக்கு முன்னால் தொடங்குவாங்க. அம்பலவான பெருமானுக்கு முன்னால் தலைமுறை அப்படின்னு இருக்குது. திருமுறை பொறுத்த வரைக்கும் 2 வகையாக இருக்குது. பன்முறை என்று சொல்லக்கூடியது ஒன்று இருக்கின்றது. பன்முறை என்று சொல்லுகின்ற போது முதல் பாடலாக திருஞான சம்பந்த பெருமானுடைய தோளுடைய செவியன் என்பது தொடங்கும். தலைமுறை என்று சொல்லுகின்ற அதே மாதிரி தான் ஒவ்வொருத்தருக்கும் தொடங்கும். முதல் பாடலாக அவங்க பாடினதையவே வச்சு தொடங்குவாங்க. திருநாவுக்கரசர்னா கூற்றாயினவாறு விளக்ககளீர், அதே மாதிரி பித்தா விரைசூடின்னு சொல்லி சுந்தரருடைய பாடலை வைத்து அப்படி தொடங்குவார்கள். ஆனால் தலைமுறை என்று எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் முதல்ல இருக்கக்கூடிய கோயில் பதிகங்கள், அதில் இவருடைய கற்றாங்கெரியோம்பி அப்படிங்கிற முதல் பாடலை அன்னைக்கு தான் பாடுவாங்க. திருவாதிரையின் போது முதல்ல அவர்கள் கற்றாங்கெரியோம்பி பாடலை பாடுவாங்க. அதே மாதிரி நம்முடைய திருநாவுக்கரசருடைய பதிகம், அதே மாதிரி சுந்தரருடைய 3 அந்த தில்லையில் இருக்கக்கூடிய அந்த பணுவர்களை பாடி இந்த திருமுறையை பழையவரி படிக்கிற தொடங்கிறது அப்படிங்கிறது ஒரு மரம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய வகையில் அந்த 10 நாட்களும் நம்ம வாழ்க்கை முழுக்க விடாமல் ஓத வேண்டியது திருமுறைகள். அதுதான் நம்முடைய பெரியவங்க சொல்லியிருக்கும் போது திருமுறைகளைத்தான் சைவ நெறி கருவூலங்கள் என்று சொன்னார். கருவூலம்னா அங்கே தான் எல்லா வகையான பொருட்செல்வமும் அங்கே பதிக்கப்பட்டிருக்கும். அது மாதிரி நம்முடைய பொருட்செல்வமாக இருக்கக்கூடிய அருட்செல்வம் பதிக்கப்பட்டிருக்கக்கூடியது அந்த திருமுறைகளில் தான் இருக்கின்றதுனால திருமுறையே சைவ நெறி கருவூலம் என்று சொன்னார்கள். அத்தகைய கருவூலமாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த திருமுறைகளிலேயும் கூட அந்த 10 நாட்கள் ஓதாமல் அந்த திருமுறைகளை மட்டும், அந்த திருவெண்பாவை மட்டுமே ஓதுவது என்பது ஒரு நம்முடைய மரபாக அமைந்திருக்கின்றது. அந்த திருவெண்பாவை பாடல்கள் என்பவை நமக்கு ஒரு பல்வேறு வகையில் பாடக்கூடிய அல்லது நிலைப்பாடுகளை உணர்த்தக்கூடிய பாடல்களாக அமைந்திருக்கின்றன. நம்முடைய பருவங்களை சொல்லுகின்ற போது 7 பருவங்களாக சொல்லுவார்கள். அந்த பருவத்திற்கு ஏற்ற வகையில் ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு பருவநிலையில் இருக்கக்கூடிய பெண்களை எழுப்புவதாக. அது நமக்கு பார்க்கும்போதே தெரியும். அங்கெல்லாம் குழந்தை பெண்கள் எல்லாம் இருப்பாங்க. மகளிர்களெல்லாம் சென்று ஒவ்வொருத்தரும் எந்திரிப்பாங்க. நாளைக்கு காலையில் நேரத்தில் எந்திரிச்சு போய் பொய்கையில் குளித்து விட்டு வந்து நாம் அதுக்கு பின்னால் நாம் போய் வழிபாடு செய்யலான்னு பேசிட்டு போயிருப்பாங்க. ஆனால் மறுநாள் காலையில் அவர்களுக்கு ஒரு சிலர் தூங்கிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களை ஒவ்வொரு பருவநிலையில் இருக்கக்கூடிய பெண்களையும் எழுப்பக்கூடிய வகையில் இருப்பதாக அந்த பாடல் அமையும். வெறும் மகளிரை எழுப்பக்கூடியதல்ல. நம்மை பற்றி சொல்லுகின்ற போது பெரியவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால் 4 வகையான பாவனைகளை சொல்லுவார்கள். ஒரு பாவனை என்பது ஆண்டான் அடிமை பாவனை என்று சொல்லக்கூடியது. இறைவனை ஆண்டானாகவும் நம்மை அடிமையாகவும் நினைத்து பாடுவது. அதிகமாக நம்முடைய திருநாவுக்கரசருடைய பாடல்கள் அப்படி பார்த்தோம்னா தன்னை தாழ்த்தி இறைவனை மிக உயர்ந்த நிலையிலே வைத்து பாடக்கூடிய பாடல்களாக இருக்கும். இன்னொரு சில பாடல்கள் தாய் சேய் போன்று இருக்கக்கூடிய பாடல்களாக அமைந்திருக்கு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய பாடல்கள் திருஞான சம்பந்தருடைய பாடல்களாக அமைந்திருக்கும். அது தாயும் சேயும் இருப்பதைப் போல, பிள்ளையைப் போல இவர் நமக்கு தோன்றி அந்த பாடல்கள்லாம் அது மாதிரி குழந்தை எப்படி பாடுமோ, இறைவனை நோக்கி அம்மாவை நோக்கி எப்படி பேசுமோ, அது மாதிரி நமக்கு சொல்லுகின்ற அளவிலே சுட்டி காட்டக்கூடிய வகையில் இருப்பது அவருடைய பாடல்களாக இருக்கும். இன்னொன்று சுந்தருடைய பாடல்களை பார்த்தோம்னா நட்பு அடிப்படையிலே இருக்கக்கூடிய பாடல்களாக இருக்குது. அவரை தோழனாக கொண்டவர்கள். அதனால் நட்பு அடிப்படையில் என்ன வேணாலும் கேட்பார். பணம் வேணும்னா பணம் கேட்பார். நெல் அங்கே இருக்குது கொண்டு வந்து இங்கே போடு அப்படின்னு சொன்னால் நெல் கொண்டு வந்து போடுன்னு சொல்லுவார். எல்லாமே சொல்லுவார். அந்த மாதிரி இருக்கக்கூடிய வகையில் அதுக்கு மேலே மணிவாசகரை பற்றி சொல்லுகின்ற போது அது நாயகன் நாயகி என்கின்ற பாவனையை சொல்லக்கூடியது. நம்முடைய கருத்துப்படி என்ன அப்படின்னு சொன்னால், உலகத்தில் பாதி பேர் ஆண்கள் பாதி பேர் பெண்கள் என்று சொல்லக்கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு இருந்தாலும் கூட நம்மளை அருளுற நிலையை பொறுத்த வரைக்கும் நாம் எல்லாம் பெண்மையாகத்தான் இருக்கின்றோம். நமக்கு நாயகனாக இருக்கக்கூடியது யார்? அவர் ஒருத்தர் தான். அந்த மாதிரி இருக்கக்கூடிய வகையில் தான் நம்முடைய அகத்துறை பாடல்களை பாடுவார்கள். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. திருஞான சம்பந்தர் சொல்லுகின்ற போது சிறையாறு மடக்கிளியேன்னு பாடி அங்கே தூது விடுவார்கள்.
அது மாதிரி தன்னை மறந்தால் தன் நாமங்கெட்டால் தலைப்பட்டான் தலைவன் தாளே என்று சொல்லி நம்முடைய திருநாவுக்கரசர் சொல்லுவார். அது மாதிரி நமக்கு இருப்பது திருக்கோவையார். அந்த திருக்கோவையார் அந்த மாதிரி முழுமையாகவே இறைவனை நாயகனாகவும் தன்னை நாயகியாகவும் வைத்து பாடக்கூடிய வகையில் அமைந்திருக்கின்றது. அந்த மாதிரி தன்னைத்தானே நம்ம அனைவரையும் நாம் நாயகியாக வைத்துக்கொண்டு இறைவனை நாயகனாக நினைப்பது ஒரு மரபு. அந்த மரபினுடைய அடிப்படையில் இங்கே ஏதோ இளம் பெண்கள் மகளிர்கள் ஒவ்வொரு மகளிரையும் எழுப்பிக்கொள்வார்கள் என்பது வெளியிலே இருக்கக்கூடிய ஒரு பொருளாக இருந்தாலும் கூட உள்ள நாம் போய் ஆழமாக பார்த்தோம் என்று சொன்னால் இது பல்வேறு வகையான படிநிலையிலே இருக்கக்கூடிய ஆன்மாக்களை தூண்டுவது என்று சொல்லக்கூடியது. அந்த ஆன்மாக்களை அந்த வகையிலே போய் ஒவ்வொருத்தரும் தூண்டுகின்றார்கள். இந்த தூண்டுறது யார் போய் தூண்டுவார்கள் என்று சொன்னால் நமக்கு குருவாக இருக்கக்கூடிய நிலையில் இருப்பவர்கள் போய் அதை தூண்டுவார்கள். நமக்கு இந்த 8வது ஆண்டை பற்றி சொல்லுகின்ற போது 8வது நம்முடைய திருமுறை இருக்குது அப்படின்னு சொன்னோம். நம்முடைய சைவ சித்தாந்தத்தை சொல்லுகின்ற போது இந்த 12 திருமுறைகளுடைய சாரமாக இருப்பவை தான் 12 சூத்திரங்கள் என்பது ஆன்றோருடைய முடிவு. அது ஏதோ பிற மொழியிலே இருந்து மொழிபெயர்க்கப்பட்டது என்று சொல்லி சொன்னாலும் கூட நம்முடைய சான்றோர்களுடைய முடிவு என்ன என்று சொன்னால் ஒவ்வொரு திருமுறையினுடைய சாரமாக இருப்பது ஒரு சூத்திரம். அது அந்த இதை பற்றி திருவாவடுதுறை ஆதீனம் 4 நூல்களை வெளியிட்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு திருமுறையினுடைய சாரமாக எப்படி முதல் திருமுறையுடைய சாரமாக முதல் சூத்திரம் இருக்குது அப்படின்னு வரிசையாக சொல்லிட்டு போவாங்க. அப்படி சொல்லுகின்ற போது இந்த 8வது சூத்திரம் இருக்கின்றது, ஐம்புல வேடரின் அயர்ந்தனை என்று சொல்லக்கூடிய அந்த சூத்திரம் இருக்கின்றது. அது 8ஆம் திருமுறையாக இருக்கக்கூடிய திருவாசகத்தினுடைய சிறப்பு. திருவாசகத்தில் தான் இறைவன் என்ன செய்கிறார், தடுத்தாட்கொள்ளுகின்றார். அது மாதிரி குருவானவர் நம்மை தடுத்தாட்கொள்ளுவார். அருவரத்துருவன் அவனியில் குருவரனாகி அருளியதன்மை அந்தணனாகி ஆண்டு கொண்டு அருளியதன்மை என்று சொல்லக்கூடிய வகையிலே அவர் நமக்கு குருவாக இருந்து தடுத்தாட்கொள்ளுகின்றார். எது மாதிரி அப்படின்னு சொன்னோம்னா ஐம்புல வேடரின் அயர்ந்தவர் நிலையிலே இருக்கக்கூடியவர்களை கொண்டு சேர்ப்பது. அதாவது நம்முடைய ஒரு அரச குடும்பத்தை சேர்ந்த ஒரு குழந்தை சிலம் வயதிலேயே குழந்தையாக இருக்கும்போதே எங்கேயோ கானகத்திலே சென்ற பயணத்தின் போது அந்த குழந்தை தவறி போய் விடுகின்றது. அது காலப்போக்கில் யாரோ ஒரு வேடுவர்கள் எடுத்து அதை வளர்த்துகின்றார்கள். அப்படி வளர்த்திய பின்னர் அந்த குணத்துக்கு உண்டான குணமெல்லாம் என்ன அவர்களுடைய குணங்களையே கொய்ந்து கொண்டிருக்கின்றது. அந்த சூழலில் அந்த நாட்டினுடைய அமைச்சர் வர்றார். இதனுடைய முக அமைப்புகளை எல்லாம் பார்த்து இது வேட்டு குடும்பத்தை சார்ந்த குழந்தை அல்ல, இது அரச குடும்பத்தை சார்ந்த குழந்தையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த குழந்தைக்கு அறிவுறுத்தி அந்த குணத்தையை அடித்து சென்று மீண்டும் அரசனாக்குவது என்கின்ற அடிப்படையிலே ஒரு கருத்து சொல்லுவார்கள். இன்னொரு கருத்து சொல்லுகின்ற போது ஒரு பெண் சிங்கம் கருவுற்று இருக்கக்கூடிய ஒரு பெண் சிங்கம், அந்த கருவுற்று இருக்கக்கூடிய பெண் சிங்கம் ஏதோ ஒரு இயற்கை சீற்றத்தின் காரணமாக வேகமாக ஓடுது. அது ஓடிக்கொண்டிருக்கின்ற போது அந்த சமயம் பார்த்து அவருடைய வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த குட்டி வயிற்றிலிருந்து வெளியே விழுந்து விடுகின்றது. ஆனால் அதையும் கூட பார்க்காம அது பாட்டுக்கு அது ஓடிட்டே இருக்குது. அந்த சமயத்தில் அங்கெல்லாம் ஆட்டுக்குட்டிகள்லாம் மேய்ந்து கொண்டு இருக்கின்றன. அப்போ அந்த ஆட்டுக்குட்டிகள்லாம் இது விழுந்த உடனே கொஞ்சம் நேரத்தில் அந்த சிங்கக்குட்டி எழுந்து பார்க்குது, அங்கே ஆடுக்குட்டிகள்லாம் மேய்ஞ்சிட்டு இருக்குது, பிள்ளை மேயுது, இதே மாதிரி இதுவும் பிள்ளை மேயுது. அப்புறம் அது கூடவே அதுக்கெல்லாம் மேன்னு கத்துது, அதே மாதிரி இதுவும் மேனே கத்திட்டு போயிட்டுருக்குது. அந்த மாதிரி சமயத்தில் மற்ற அங்கே நாய் வருது, நாயை கண்டு எல்லாம் ஆடுகள் பயப்படுகின்றன, அச்சப்படுகின்றன. இந்த சிங்கக்குட்டியும் நாயை கண்டு பயப்படுகின்றது. இப்படியே இருக்கும்போது அந்த காட்டினுடைய ஒரு அறிவு சார்ந்த ஒரு அமைச்ச விலங்கு ஒன்று அங்கே வருது. அப்போ சொல்லுது, அப்பா நீ இந்த மாதிரி ஆட்டுக்குட்டி மாதிரி பிறந்த பிறப்புன்ற பிறப்பல்ல, நீ என்ன நீ இப்போ இந்த நாட்டுக்கே அரசனாக காட்டுக்கே அரசனாக இருக்கக்கூடிய பிறப்புனுடைய பிறப்பு அப்படிங்கிற இது அந்த விலங்கை பார்த்தோன்னே இது பயந்துட்டு ஓடுது. ஆனால் ஓடக்கூடிய இதை பிடிச்சி அதை இழுத்து கொண்டு போய் தண்ணியில் காமிக்குது. இந்த தண்ணியில் பாருப்பா உன்ற முகம் வேறு மாதிரி தெரியுதா, இத்தனை ஆடுகளை பார்த்துருக்குறேன், இந்த முகத்துக்கு உன்ற முகத்துக்கு வேறுபாடு தெரியுதான்னு கேட்குறாரு. ஆமாம் வேறுபாடு தெரியுதுன்னு தெரிஞ்சவனால தான் ஒரு நாம வேற அது வேறேன்னு தெரியுது. அப்புறம் நீ இந்த மேன்னு கத்தாத, உனக்கு கர்ஜிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கின்றது அப்படிங்கிறார். உடனே அது தொண்டையை கணைச்சிட்டு அது கர்ஜிக்குது, அந்த காடே எதிரொலிக்கின்றது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய வகையில் தான் நாம் இருக்கிறோம். நாம் என்ன செஞ்சுக்கிறோம், ஐம்புல பயப்பட்ட விலங்குகளை போற்று அதே மாதிரி நாமும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சுவை ஒழு உரு ஓசை நாற்றம் என்ற 5 வகைப்பட்டு நாம் ஓடிக்கொண்டே இருக்கின்றோம். இந்த ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய நம்மை காப்பதற்காக இறைவன் என்ன செய்கிறாரு, இங்கே குருவிடயமாக நமக்கு அருள்பாலிக்கின்றார். ஏன் நம்ம மாற வரணும், இறைவன் நமக்கு பல வகையில் அருள் புரிவார். யார் யாருக்கு எப்படி வருவார் அப்படின்னு சொன்னோம்னா, ஒரே ஒரு இது மட்டும் இருக்கக்கூடிய மலம் மட்டும் இருக்கக்கூடியவங்க, ஆணவ மலம் மட்டும் இருக்கக்கூடியது, அதிகார மலம் மட்டும் இருக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள். அவர்களுக்கு பேர் விஞ்ஞான கலர்னு பேர்.
அவர்களுக்கு இறைவன் என்ன செய்வார்? வெளிப்பட்டும் கூட தோன்ற மாட்டார், உள்ளிருந்தே உணர்த்துவார். உள்ளிருந்தே உனக்கு ஞானத்தை உணர்த்தி அதன் மூலமாக அவருக்கு முத்தியை கொடுப்பார். அதுக்கடுத்து ஆணவ மலத்தோட கண்ம மலமும் சேர்ந்து இருக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள். அவர்களுக்கு பேர் பிரளயாகலர்னு பேர். அவங்களுக்கு என்ன செய்வார்னா, இறைவன் தன்னுடைய மூர்த்த திருமேனிகளில் ஏதாவது ஒன்றை காட்டுவார். 25 மூர்த்தத்திலிருந்து ஒன்றோ 64 மூர்த்தத்திலிருந்து ஒன்றோ அந்த காட்சியை காட்டி அவர்களை தடுத்தாட்கொண்டு அவர்களுக்கு முத்தி கொடுப்பார். நாமெல்லாம் யார் அப்படின்னு சொன்னால் சகலர்னு பேர். சகலர்னால் எல்லாமே இருக்கக்கூடியவர்கள். ஆணவம், கண்மம், மாயை என்று சொல்லக்கூடிய மும்மலங்களாலும் பிணைக்கப்பட்டிருக்கக்கூடியவர்கள் நாம் சகலர்கள். இந்த சகலர்களாக இருக்கக்கூடிய நம்மை உய்விப்பதற்கு என்ன செய்யணும்? நம்மளுக்கு அந்த மாதிரி உள்ளு நின்றெல்லாம் உணர்த்த முடியாது. அதுக்காக என்ன செய்யணும்? நம்ம மாதிரியே ஒரு ஆள் அனுப்பணும். நம்ம மாதிரியே கண்ணு, காது, மூக்கு இதெல்லாம் இருக்கக்கூடியவராக இருக்கணும். அப்படிங்கிற அடிப்படையில் இறைவன் நம்மை போன்று இருக்கக்கூடிய வடிவம் கொண்ட குரு வடிவமாக வருகின்றார் அல்லது குருவாக வருகின்றார். இது எது மாதிரின்னு பெரியவங்க சொல்லுவாங்கன்னா, காட்டிலெல்லாம் விலங்குகளை வேட்டையாடுவதற்கு ஒரு சில பழக்கப்பட்ட விலங்குகளை வைத்திருப்பார்கள். அந்த விலங்குகளுக்கு பேர் பார்வை விலங்குகள்னு பேர். மானை பிடிக்கும்னு வச்சுக்கோங்க, 2-3 மானை அவர்கள் பழக்கி வச்சுருப்பாங்க. அது பழக்கி வச்சுட்டு அது ஒரு சில குரல் கொடுக்க செய்வார்கள். குரல் கொடுக்க செய்கின்ற போது அந்த இடத்த சுற்றிலும் பெரிய வலைகளை விரித்து விடுவாங்க. அதை விரிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னோம்னா, இந்த குரலை கேட்டாங்க உடனே என்னடா நம்ம மாதிரியே ஒரு ஆள் இருக்குதே, சத்தம் வருதுன்னு அங்கே மற்ற மான்குட்டிகள்லாம் வரும். அதை அவர்கள் பிடித்து கொள்வார்கள். அதே மாதிரி யானையை பிடிக்கும்னு நினச்சா என்ன பண்ணுவாங்க? ஒரு யானையை, பழக்கப்பட்ட யானையை ஒரு பக்கம் கட்டிடுவாங்க, இன்னொரு பக்கம் ஒரு பொய்க்குழி தோண்டி வச்சுருப்பாங்க. அதுக்குள்ளே மேலே சருகு குச்சியெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. இந்த யானை பிளிர்ந்த உடனே இன்னொரு யானை, ஏதோ நம்முடைய யானை இருக்குன்னு அதை நோக்கி வரும். வரும்போது அந்த குழியில் விழுந்துவிடும். அது மாதிரி தான் நம்முடைய இந்த குருவாகப்பட்டவர் நம்மை போன்று இருக்கக்கூடிய ஒரு பார்வை விலங்கு. நம்ம பிடிப்பதற்காக இறைவன் என்ன செஞ்சார்? அந்த மாதிரி குருவை அனுப்பி வைக்கின்றார். அப்படி அனுப்பி வைக்கப்பட்டதனால தான் அவருக்கு என்ன பண்ணார்? எங்கேயோ அங்கே குதிரை வாங்க போனவர் என்ன பண்ணார்? அங்கே திருப்பெருந்துறையிலே இறைவனாலே தடுத்தாட்கொள்ளப்பட்டு அந்த குறுந்தின்கீழ் என்றிருந்த கொள்கையை அவர்கள் சொல்லி அவரை தடுத்தாட்கொண்டார்கள். அது மாதிரி தடுத்தாட்கொள்வதை பற்றி சொல்லக்கூடியது நம்முடைய இந்த 8ஆம் திருமுறை. அந்த 8ஆம் திருமுறையில் இருக்கக்கூடிய முதல்ல இருக்கக்கூடிய அந்த பாடல்களெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, இந்த மாதிரி இறைவனால் நாம் தடுத்தாட்கொள்ளக்கூடிய ஆன்மாக்களினுடைய பக்குவ நிலை, ஒவ்வொரு பக்குவ நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாவும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. முதல்ல இருக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியவர்கள் அந்த உலகிலேயே இருப்பார்கள். அவர்களை சொல்லுகின்ற போது அந்த பஞ்சனையின் மேலேயே அவர்கள் துய்ந்து கொண்டிருப்பார்கள். ஆதியும் அந்தமும் இல்லாத அம்பெரும் செம்புச்சோதி யாம்பாட கேட்டேயும் வாழ்தடங்கன் மாதே வளருதியோ இன்னும் நீ எந்திரிக்கலையா அப்படின்னு சொல்லி பாடக்கூடியவ இன்னும் வளருதியோ மண்ணஞ்ச பேதையர் போல் ஆளா கிடத்தியால் என்னே துயிலின் பரிசேலோர் எம்பாவாயின்னு சொல்லுவாங்க. இதுக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடியவ என்ன பண்ணுவா? எப்பவுமே எதுவுமே சொல்லாதவன். அடுத்தவன் என்ன பண்ணுவா? வாயில் கெட்டிக்காரியாக இருப்பாள். வாயில் கெட்டிக்காரியாக இருக்கிறவன் என்ன செய்வா? இன்றைக்கி தான் நான் தூங்கிட்டேன், நாளைக்கெல்லாம் நம்ம நேரத்துலேயே எந்திரிச்சு நான் போய் கோயிலில் போய் நம்ம நல்லா போய் என் குளத்தில் போய் குளிச்சுட்டு அங்கே நான் போய் இறைவனை வழிபாடு செய்வேன் நல்லா வாயில் பேசுவாள். ஆனால் செயலுக்கு கொண்டு வர மாட்டோம். அந்த மாதிரி நாம் என்ன நினைப்போம்? நாம் இனி மேற்கொண்டு இந்த மார்கழி திருவிழா 7 நாள் 8 நாள் நடந்தது, அதுக்கு நாம் போனோம், இனி மேற்கொண்டு நாம் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் திருவாசகம் படிப்போம், நேரம் கிடைக்கும் போதெல்லாம் திருமுறைகளை படிப்போம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை ஒரு பக்கம் வந்தாலும் கூட என்ன ஆகு? உலகையில் நிலை வந்துச்சுன்னா அடுத்த வருஷம் மார்கழி திருவிழா நடக்கின்ற போது தான் நாம் இதை பற்றி நினைக்கக்கூடிய ஒரு நிலை வரும். அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க ஒருத்தர். அவங்க யார் அப்படின்னு சொன்னால், பாசம் பரஞ்சோதிக்கின்பாய் ராப்பகல் நாம் பேசும்போது எப்போது இப்பாதாரமளிக்கே நேசமும் வைத்தனையோ நேரிழையாய் நேரிழையீர் சீசி இவையும் சிலவோ ஏசும் இடமீதோ விண்ணோர்கள் ஏற்றுதற்கு கூசும் மலர்பாதம் தந்தருள வந்தருளும் சேவகனைன்னு இந்த மாதிரி முதல்ல பாசம் பரஞ்சோதிக்காக இருக்கக்கூடிய. இன்னொருத்தி பார்க்கறதுக்கு எப்படி இருப்பா அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, மென்மையான சிரிப்பினை உடையவளாக இருப்பாள். அவள் யாருன்னா முத்தன்ன வெண்ணகையாய். அதுக்கடுத்து இன்னொருத்தர் இருப்பாள், நல்லா வெடிப்பான், நல்லா சிரிக்கக்கூடிய அளவிலே ஒரு பக்குவப்பட்ட நிலையிலே இருக்கக்கூடியவர்கள், அவள் உன்னித்திலநகையாய். இன்னொருத்தர் அப்படின்னு சொன்னோம்னா அதே மாதிரி தான், பேசுகிறது ஒன்று செயல் ஒன்று செய்யக்கூடியது. அவர் பாலூர் தென்வாய் படிரி அப்படின்னு சொல்லக்கூடிய வகையிலே இருக்கக்கூடியது. இன்னொன்று மான் போன்று இருக்கக்கூடியவளாக இருப்பார். அவர் மானே நீ நின்னலை நாளை வந்து உங்களை இங்கே சொல்லக்கூடிய வகையில் சொல்லுவார். அப்புறம் இன்னும் கொஞ்சம் பக்குவப்பட்டவர்கள் அன்னையை போன்று இருப்பார்கள். அன்னே இவையும் சிலவோ. அந்த அதெல்லாம் கொஞ்சம் பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கெல்லாம் என்ன சொல்லா சொன்னால் பிடிச்சிக்குவாங்க. சொல்கிறாங்க நம்மளதில் புத்திகளை சொல்லுகின்ற போது கதளித்தண்டு புத்தி, அதுக்கடுத்து நமக்கு இருக்கக்கூடிய கற்பூர புத்தி அப்படின்லாம் சொல்லக்கூடியது இருப்பதை போல அவர்கள் கற்பூர புத்தியில் இருக்கக்கூடியவர்களுக்கு சின்ன அளவில் மாணிக்கவாது நம்ம திருநாவுக்கரசர் சொல்லுவார், நம்ம ஆன்மாக்களை சொல்லுகின்ற போது ஒரு சிலரை போட்டு கடையணும். ஒரு சிலருக்கு அப்படியே நம்ம பார்த்தோம்னா ஒரு நாள் விட்டுட்டோம்னா மறுநாள் அது நெய்யாக மாறிடும். இன்னும் ஒரு சிலர் சும்மா தொடச்சாலே போது சரியாக போயிடும். விறகில் தீயினர் பாலில்
நெய்போல் பாடு நெய்போல் விரைவி நின்றுளான் மாமலை சோதியான்னு சொல்லியிருக்கிறாங்களே, அது மாதிரி நம்முடைய ஆன்மா வர்க்கத்தை போல இங்கேயும் இருக்குது. இவர்களையெல்லாம் நமக்கு எழுதி அப்புறம் என்ன பண்ணுறாங்க, கோயிலுக்கு போகிறாங்க. அப்படி போகின்ற போது அடுத்த நடியில் இருக்கக்கூடிய அந்த பெண்ணையும் இருக்காங்க. வாழி இது என்ன உறக்கமோ வாய் திறவாய் ஆழியான் அன்புடைமை ஆமாறி விவாரோன்னு எல்லாம் சொல்லிட்டு எல்லாரும் போகிறாங்க. இங்கே போகின்ற போது எதுக்காக இந்த நோன்பு இருக்குது அப்படிங்கிறத 9வது பாட்டில் நமக்கு சொல்கிறார். 8 வருஷமாக விடாமல் வந்து இந்த நிகழ்வுகள் கலந்துக்கிறோம். எல்லாமே அற்புதமாக இருக்குது. நிறைய ஆன்மீக நிகழ்வுகளை எல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். எல்லாம் நல்லாவே இருக்குது சாமி. மார்கழி மாதம் எப்போ வரும்ன்ட்டு நாங்கள் காத்திருக்கிறோம். இந்த 7 நாளும் ரொம்ப அற்புதமாக எல்லோரும் வந்து சொல்கிறாங்க, எல்லாம் கேட்டுக்கிறோம் சிவனடியார்கள் எல்லாம். வணக்கம், என் பேர் அர்ஜுன் ஸ்ரீதர், சிவில் இன்ஜினியருங்க. நான் இந்த பகுதியில் தான் இருக்கிறேன். பக்கத்தில் ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்கிறேன், கருவேப்பிலை தோட்டத்தில். இப்போ நான் ஒரு 6-7 வருஷமாக இந்த ப்ரோக்ராம் வந்து கலந்துட்டுருக்கிறேன். நம்ம ஸ்பிரிச்சுவல் சீக்கிங் நிறைய இருக்குது. பட் கோயில் குளம்லாம் போகிறோம். அப்புறம் இன்னொன்று பார்த்திங்கன்னா நியர்பையில் வந்து இந்த மாதிரி ஆன்மீக சொற்பொழிவுலாம் இல்லாதங்காட்டி நான் போகாமல் இருந்தேங்க. ஆனால் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. பட் இங்கே வந்து ஆன்மீக சொற்பொழிவு நடக்கும்போது பக்கத்துலேயே இருக்கிறங்காட்டி கட்டாயம் வரணுன்ட்டு வந்தேன். வர பார்த்திங்கன்னா வருடம் வந்து எனக்கு ரொம்ப ஈடுபாடு அதிகமாகுது. இப்போ அந்த டீம்லேயும் இருக்கேன். ஒரு 3-4 வருஷமாக அந்த டீம்லேயும் ஜாயின் பண்ணி ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணிகிட்ருக்குறோம். என்ன கிடைக்குது அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா, இப்போது இறை அனுபவங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பல விதங்களில் நம்ம உணர முடியும். இந்த ப்ரோக்ராமில் இதில் பார்த்திங்கன்னா டெய்லி நடக்கிற டே டு டேயில் பல விதமான கருத்துக்கள், நம்ம ஹிந்து ஆகம விதிமுறைப்படி நிறையா கருத்துக்கள்லாம். திருச்சிற்றம்பலம். தென்னானுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். மார்கழி மாதத்தினுடைய வைகரி பொழுது இந்த விழாவாகப்பட்டது மிக சீரோடும் சிறப்போடும் சுந்தராபுரத்திலே இருக்கக்கூடிய செங்கப்பகோனார் திருமண மண்டபத்திலே இன்று ஆரம்பித்து 8 நாட்கள் சீரோடும் சிறப்போடும் அருளாளர்களுடைய சொற்பொழிவுடன் நடைபெற இருக்கின்றது. இங்கே இருக்கின்ற பொதுமக்கள் உட்பட அன்பர்கள் உட்பட அனைவரும் இந்நிகழ்வை சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். விழா மேடை அமைக்கப்பெற்று இன்று முதல் நாள் நிகழ்வாக பேரூர் ஆதீனம் அவர்களுடைய அருள் ஆசியுடன் இன்று விழா தொடங்கி இனிவரும் 8 நாட்களும் தொடர்ந்து நடைபெற இருக்கின்றது. இந்த சிறப்பானதொரு விழாவினை இங்கே இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் இணைந்தும் மகிழ்வோடும் மகிழ்ச்சியோடும் பெருமையோடும் நடத்தி இந்த விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். இங்கே இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் வந்திருந்து இந்த விழாவினை கலந்து கொண்டு எம்பெருமானுடைய திருவருள் பெற்று அவரவருடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய வினைகள் யாவும் நீங்க பெற்று பெருவாழ்வு வாழ அனைவரையும் வருக வருக என விழாக்குழுவின் சார்பாக வரவேற்கின்றோம். நன்றி, வணக்கம். சிவாயனம்.